மாளிகைப்பாற கருப்பசுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசுவாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமனால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு வடலூர் வடலூரின் தைப்பூச ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலாரேற்றி வைத்த தீபம் கண்டேன். வடலூரா? யாருப்பா அது? உனக்கு வடலூரா? துர்க்கையம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? துர்காதேவி கோயில் கால் ஒன்று வா. துர்க்கையம்மன் கோயிலுக்கு நீ போயிருக்க? அதான எல்லையில் இருக்கு, அதுதான் கேட்டேன். இன்னும் 2 தர காலம் வந்து முதல் உத்தரவு. சொல்லிடுவா. சரி. போட்டது முளைத்ததடி கண்ணம்மா. சாமி, ஒரு விஷயத்தை நம்பி பணம் கட்டியிருக்கேன். என் பிள்ளை அந்த பணம் பலனுள்ளதா இருக்கட்டும் அப்படின்னா பணத்தை வாங்கி தந்துருங்க, வேலையை சாமி பார்த்து கொடுங்க. அதான உன் கேள்வி. கால் சொல்லலாம். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அந்த வேலை கிடைக்கும். 25 6வது மாதத்துக்குள்ள கிடைக்கும். வெற்றியா வாங்கி தரேன். அதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. நடந்துக்கா. பணம் வந்துட்டேன், அடைச்சிக்கா. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே வடலூர் பெண்ணடியாள் வா. மகளை பத்தி கேட்க வந்திருக்கியா? பொம்பளை பிள்ளைய பத்தி என்ன? தானாடவில்லை அம்மா சதையாடுதுன்னு சொன்னேன். உன் சகோதரியை பத்தி, உனக்கு அவளுடைய ஆரோக்கியம் ஆயுளை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் குழப்பம் அடைந்து வந்திருக்க. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. இப்போ அவளுடைய ஆரோக்கியத்தை பார்த்தேன். உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனை விட்டு இருக்கிறாள். உண்மையா? கேட்பார் இல்லை கேள்வி இல்லைங்கிறத மாதிரி பக்கத்திலிருந்து பார்ப்பதற்கு உறவினர்களும் இல்லாத வேதனையில் துடிக்கிறாள். இருக்கிற பணத்தையும் இழந்து நகனட்டையும் இழந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியுமா முடியாதா என்பது உன்னுடைய கேள்வி. காப்பாற்றி இருந்தா போதுங்களா? கால் விட்டுவா. பாட்டா பண்ணியா செல்லு கர்மசாமிக்கு இந்தாமா காப்பாற்றி தரேன். என் விபூதியை போட்டு எழுந்து வருவா. நல்லா ரோடு சாப்பிட்டு போ. அரவூரில் போனால் விட மாட்டோம், இங்கே கட்டி போட்டுருவோம் நாங்கள். பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பொட்டு வைத்த முகமு தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். இது யாருப்பா? வாய் திறந்து சொல்லு. யாரு? பொண்ணு. கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வா. மறு வீடு சென்று இன்னொரு கால் வந்துட்டு வா. அவரோட சேர்த்து வைக்கணுமா? அவருடைய மனத்தை போய் பார்த்தேன். வாழ்வுக்கு ஒத்து வராத மனநிலையும் உடல்நிலையும் பெற்றவள் இந்த மகள். அதனால் இவ்வளோ வச்சு எனக்கு பலன் கிடைக்காது, ஒப்ப வீட்டில் போய் இருன்னு சொல்லி உன் மனத்தை குழப்பம் பண்ணி விட்டுட்டான். உண்மையா? கால் விட்டுவா. வந்துடுவான். சரி, ஓகே. இப்போ ஒரே வாரத்தில் நீ பேசக்கூடாது. ஏன்னா ஒன்னால தான் கேட்டாலும் பிரச்சனை வந்திருக்கு. போங்க தள்ளி. நீ வாங்க. உன் புருஷன் வேணுமா வேண்டாமா? சத்தியம் பண்ணு. வேணும். கொண்டு வந்து சேர்த்துட்டான். போ பாப்பா. உன் வாழ வச்சுறது என் பொறுப்பு. வார்த்தையை பெரியவங்கெல்லாம் அடக்குங்கடா.
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பட்டுக்கோட்டை மகளை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் கேட்க வந்தவன். எத்தனை பிள்ளைப்பா? 4 பிள்ளை, 4 வேதம், ரிக்கு யஜுர் சாமம் அதர்வணம். ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை சரியில்லாமல் வேதனைப்படுமே இருக்கா? எங்கே இருக்குது? சென்னையில் கட்டி கொடுத்தாச்சா? கால் வந்துட்டு வா. பட்டணம் தான் போகலாமடி பொம்பளே பணம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அடிக்கடி போகிறானே, எங்கே போகிறான்? கேட்டு போகிறான். தம்பி கும்பகோணத்துக்கு போயிருக்கியா? உட்கார். கிரக ஸ்தலங்களுக்கு போனேயா? எந்த ஸ்தலத்துக்கு போனேன்? திருநாகேஸ்வரம். அது கும்பகோணத்துக்குள்ள தானே கிடக்கு. சுவாமி மலையில் முருகனை போய் பார்க்கலையா? கோவப்பட்டு சண்டை போட்டு வருவியே அவங்ககிட்ட அடிக்கடி. காலில் வந்துட்டு வா. என்ன? சரி, பிள்ளையின் மனநிலைகள் நம் பக்கத்தில் இல்லை. இவள் ஆன்மீகம் தெளிவும் இருந்தும் பிள்ளையினுடைய மனதை நம்ம பக்கம் இல்லாமல் திசை திரும்பி வழி மாறி ஒரு குழப்பம் கிடக்க, இதை எப்படி மாற்றிக்கிடுறது, இதை எப்படி சரி பண்ணிக்கிடுறது அப்படிங்கிறதுக்காக இரவும் பகலும் தூங்காமல் துடிச்சுக்கிட்டு இருக்க நீ. உண்மையா? நேர்முகமாக போய் பேசும் பொழுது கூட முகம் திறந்து பேசலை, மனம் திறந்து பேசலை. நான் வேற வழி பார்த்து நல்ல வழி பண்ணித்தாரோம்னு சொன்ன பிறகும் அதுக்கு கட்டுப்படலை. உன் எண்ணத்தில் ஓடுது. வயிற்றுக்குள்ள பிள்ளைக்கு மருந்தை போட்டு எதுவும் மசக்க பண்ணியிருப்பாங்களா? இல்லை வேற எதுவும் குழப்பம் ஓடி இருக்குமா? மாந்திரிகத்தால் வகை வளர்ந்துருக்குமா? அப்படிங்கிற எண்ணற்ற சிந்தனைகள் உன் மனதில். உண்மையா? ஆனால் இயற்கையாகவே அவன் மனசு பாதிக்கப்பட்டுத்தான் அந்த புதிய பாசத்திலே மயங்கி விட்டாள். அதனால இதை திருப்ப முடியுமா அப்படின்னு விதிநாதங்கிட்ட கேட்டு விளக்கத்தை சொல்லிக்கிட்டோம்னா சரியா இருந்துக்கிடுவல்ல. கால் வந்துட்டுவான். விதிநாதன் யாருமா? எவன் கண்டான்? ஆதி சிவன் தான் விதிநாதன். உட்கார்ப்பா, கண்ணை முடிக்கா. ஹயக்ரீவர்னு ஒரு தெய்வம் இருக்கா, தெரியுமா உனக்கு? ஹயக்ரீவர் பார்க்கலையா? அவன் விரும்புகிற இடத்துல தான் அந்த வாழ்க்கை அமையுங்கிற நிலைமை இருக்குடா. நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். அதை நீ ஏற்றுக்கொள்வதே சால சிறந்தது என்பது என் கருத்தாகும். உன் விருப்பம் என்ன? சந்தோஷம். கால் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு வா. அப்படியே நடத்தி ஆனந்தமாக எல்லாரும் சம்மதிக்கும் அளவுக்கு சந்தோஷமா வாழ வச்சு தரேன். வீட்டில் ஒருத்தருடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்கு, அவளை காப்பாற்றி நடக்க வச்சு தாரேன். நரம்பியல் பிணியிலிருந்து மீட்டி தாரேன். வெற்றி அடைவாய். அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, சொல்லுவோம். எல்லாரும் அந்த குழிக்குள்ள தான் வருவீங்க, எனக்கு தெரியுண்ட. என்ன சாமி அது? அப்படியா? 3 முறை என்னைய பார்க்கவா? பௌர்ணமிக்கு வந்துக்கா. இப்போ உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கப். நீங்க பட்டுக்கோட்டை இல்லையே? என்னென்ன பட்டுக்கோட்டைன்னு சொல்லுதீங்க? தப்புலாம். அங்கே ஒரு பெரிய கல்லூரி இருக்க உங்கள் ஊரில், சரிண்ணா? கால் அதிராமப்பட்டினமா? அபிராமப்பட்டினமா? அதி 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 அது என்ன விவசாய என்ன கல்லூரி? கலைக்கல்லூரியா? வாட் ஆர்ட்ஸ் கல்லூரி, கலைக்கல்லூரி. கல்லூரி படித்து பார்த்தேன், அதான் தெரியும். ஓம் வீட்டுக்குள்ள சிவாய நம என்று ஒரு மந்திரம் ஓடுகிறதே. ஓம் நம சிவாய ஓடுது. ரேடியோ போட்டு வச்சுட்டியா? சரி, கால் வந்துட்டு வா. டிங் டிங். நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார்?
சொல்லு பாம்பே. தாலாட்டு பாடணுமா? குழந்தை இல்லாமல் எப்படி தாலாட்டு பாட முடியும்? அந்த குழந்தைய தந்துட்டா தாலாட்டு பாடிடுவீங்க. சரிண்ணா? ஆதிநாதன் அப்படின்னு பேர் வைக்கணும். சிவனே உங்களுக்கு பிள்ளையாக வந்து பிறப்பான். கால் வந்துட்டு வாங்கோ. வருக. அதுக்கு அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா. அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம்? அப்படியா? ஆதிலட்சுமின்னு பேர். வெற்றி உண்டு, புண்ணியம் பெற்றிருப்பாய். 2 பிள்ளைகளோடு இந்த பிறவியில் ஆனந்தம் அடைவீர்களப்பா. வெளிநாட்டுக்கு சிவராத்திரிக்கு பிறகு போடா. என்ன சிவராத்திரிக்கு பிறகு போனி ஏன் சொல்றேன்? சிவராத்திரிக்கு உட்பட குழந்தை ஜனனம் ஆயிரும். அந்த குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு நீ அங்கிருந்து வரும் முன்ன ஆம்பளை பைய பிறந்து ஆனந்தமா இருப்பான், சந்தோஷமா இருக்கலாம். போயிட்டு வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சுவாமியே. சாப்பிடாம இருந்து போகக்கூடாது. பட்டுக்கோட்டை நீதிமன்றத்து வழக்கு. மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? இன்னும் ஒரு முறை காலம். விதியல் மதி என்ன வீண் பிறவி அடிப்பதோ? யூடியூப் ஆஃப் பண்ணிடலாமாண்ணே? சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மனக்கோலத்தை புரிந்து மனக்கோலம் சரியில்லாமல் ஆகி பிள்ளையினுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டது. அதிலிருந்து அவனை விடுதலையாக்க நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு கிடைத்த பின்பும் கூட ஒரு மனரீதியான இடைஞ்சல் இருக்கு அப்படிங்கிற ஒரு துயரம் உன் உள்ளத்தை வாட்டுது. காலம் சொல்லலாம். சில சமயத்துல நைட்ல படுத்திருக்கும் பொழுது எப்போ வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி வலது பக்க நெஞ்சில ஒரு படபடப்பான துடிப்பு, அந்த ஆளை தொண்டையெல்லாம் அடைக்கிறது மாதிரி ஒரு பயம். இதெல்லாம் உனக்கு தோணுது உண்மையா? இப்போ இந்த வழக்கில் இருந்து வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் சரியாயிடுது. பொருள்களை எல்லாம் செட்டில்மெண்ட் கரெக்டாக பண்ணி தந்துருந்தேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு வீடு ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்ல எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு ஒரு சூர்ட்டி போடலாம்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா? அது முடியுமா முடியாதான்னு பார்த்தேன். அப்படி நடக்காது. ஏன்னா கொடுக்கறத கொடுத்து ஒதுக்கிட்டு செட்டப் சரியாயிரும். கால் சொல்லலாம். உனக்கு அவங்க ஏய் போன பைய பசியா தூரத்துக்கு ஏறி போனா நீ கருப்பசாமிக்கு வரலாம். போன் யாராவது வெளியே போய் பேசுங்க. இந்தாடா ஜெயிச்சு தந்துட்டேன். உன் சொத்து நஷ்டமாகாது, மான மரியாதை பறி போகாது, வெற்றியுடன் சாந்தமா முடிச்சு தரேன். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மலப்புறம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அங்கே ஏற்கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் உன்னுடைய மகனுடைய பொருள்கள் களவு போயிடுது. களவு போன பொருள் வருமானு கேட்டேன். காவல்துறையில கம்ப்ளைண்ட கொடுத்து அந்த பையங்களை பிடிச்சிடலாம். ஆனா அவங்க பணமாக்கிட்டாங்க. பொருள் கிடக்கிற இடத்த நான் காட்டி கொடுத்துருந்தேன். பக்கத்து கிராமத்துல ஒரு வண்டி நிற்கிற இடத்துல போட்டு ஒருத்தன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். அதை முடிச்சு தரேன். ஒன்று, உன் மகனுக்கு இப்போ கடன்கள் குழப்பங்கள் நடக்கு. தொழிலுக்கு போவதுக்கு மனநிலைகள் ஓடாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் சரி பண்ணி தரேன். ஒரு பிள்ளையனுடைய கிரகங்கள் சரியில்லை, அதனால இந்த குறைகள் இருக்கு. அதை தெளிவு பண்ணி தந்துடுறேன். வேற என்னப்பா வேணும்?
கோயில் சாமி காலில் வந்துட்டு வரலாம். ஆனந்தமே அருளா. வெற்றிவேல் முருகனுக்கு. கருப்பசாமி கோயிலுக்குள்ள வரக்கூடிய நாளும் ஐப்பசி 18க்கு உட்பட உனக்கு அந்த இடத்த முடிச்சு தரேன். பணம் கிடைக்கும், வெற்றி அடைஞ்சுக்கலாம். அடுத்து பேசுவோம் பாதை பத்தி. ஒரு பாட்டில் தேனை கொண்டு வந்துட்டு கேளு. கருப்பசாமிக்கு. தர்மபுரி. தர்மபுரி சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். கல்யாண வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்தது யாருப்பா? வாடா. முடிச்சிட்டியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? அது விஷயமா நடக்கணும். அதுக்கு வீணா மன வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். கால் ஒன்று நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு. நூறு கால் வந்துட்டாடா. எப்படி கல்யாணம் முடிக்கலாம்? வீட்டில் பார்த்துருவோமா? நீயே பார்த்துருதியாடா? பார்த்துருவோமா? நீ பார்த்து தோத்ததெல்லாம் போதும் முடிவு பற்றியா? கால் வந்துட்டு வா. அதான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படியே வருக. நாராயணா வா மகனே வா. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். எம்பெருமான் பெருமாள் கோவிலுடைய அருள் சக்தி அந்த எல்லையில இருக்கு. சரானா? அதே போல இப்போ உன்னுடைய தகப்பன் வழியில் உள்ள சொந்த பந்தங்களால பெண் கொடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால சொந்தத்துல பெண் இல்லை. உனக்கு அசல்ல பெண்ணு கிடைக்கும். வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு உட்பட 2 ஜாதகம் வரும். அதுல ஒரு ஜாதகம் உனக்கு மனைவியாக மலர்ச்சி அடைவாய். இல்லற வாழ்க்கை பெருமையா நடக்கும், தொழிலும் ஓங்கும். வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய தம்பியை காப்பாற்றித்தரேன். அம்மாவை பத்தி பௌர்ணமிக்கு பேசி வெற்றியாக்கி தரேன். நல்லா. கர்மசாமிக்கு. அதே தர்மபுரி தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? செய்யும் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம். என்னடா தொழில் பார்க்குற? டெய்லரா? நைட்டில் மட்டும் குடிப்பியா? காலன்றா மூதேவியை பார்க்கல தெரியுதுல முகத்தில். இன்னொரு உட்கார முடியுங்களா? பக்கத்துல வா. 2 முண்டாட்டி கட்டக்கூடிய விதி உடையவன்டா நீ. பொய் சொல்லு நினைக்கியா? இப்ப எத்தனை கிராம் பிடிச்சிருக்க? 2 முண்டாட்டி கட்டி வாழக்கூடிய விதி உடையவன் நீ. உன் முன்னோர் குணம் அப்படித்தான். புரியுதா? அந்த விதி ஓம் பக்கமும் கொஞ்சம் விளையாடுது. வீணான குழப்பத்துல மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு வழக்கு வரக்கூடிய விதி உனக்கு இருக்கு. கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்துடா. இப்போதைக்கு தொழில் ஸ்தாபனத்துக்கு இடத்த மாற்றணுங்கிற மனநிலைகளில் என்ன பார்க்க வந்திருக்க நீ. அந்த இடத்துல உனக்கு ஜனவசியம் ஆகும். தொழில் நல்லதான் நடக்கும். குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. வீணா நீயா கற்பனை பண்ணிக்கிட்டா அது தவறு. வேற என்ன வேணும் உனக்கு? கண்ணமுடு. ஜனவரி பிறந்து 6வது மாதத்தில் வீடு சம்பந்தமான பிரச்சனை நீங்கும். வெற்றியாகி தரேன். செல்வாக்காரு. வெற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.5 ஆண்டு காலங்களாக உடலால் பாதிப்பும் உழைக்க முடியாத வேதனையும் இருக்கு. உண்மையா? யாரோ என்னை இயக்க விடாமல் கட்டி விட்டார்கள். என் உடம்புல சுறுசுறுப்பும் இல்லை, என் மனசும் அதன் பக்கம் போகவும் இல்லை. அப்படிங்கிற வேதனை நீ இருக்க. கால் விட்டுவான் போயிட்டு வா. அதனால சில லட்சங்கள் இப்பொழுது கடனாக வந்து குவிந்து தீர்க்க முடியாத துன்பத்துல இருக்கிற. இடமாற்றம் செஞ்சா சரி வரும்னு சொல்லி கிரகங்களை ஆராய்ச்சி செய்யும் சோதிடர்கள் சொல்லி இடத்தை மாற்றிய பின்பும் வேதனையும் தெரியல, சோதனையும் மாறல. அப்படித்தானே? பக்கத்துல வா, கண்ணை மூடு பார்ப்போம். கடனை தீர்த்து தாரேன். உடலை பௌர்ணமிக்கு நல்லாக்கி தரேன். வெற்றி அடைவாய். நல்ல ஆனந்தமா சாப்பிட்டு போ. உட்கார். கர்மசாமி. ஆமா,
அப்படியா? திண்டிவனம். திண்டிவனம். இது யாரு? ஒரே ஊர் தான். மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் வேணியில் கொஞ்சம் தொடுத்து இதழில் தேனை குடித்து பல இன்ப நாடகம் நடித்து இன்னொருத்தனை கால் வந்துட்டாங்க. கருப்பசாமி ஒரு பாட்டு பண்ணா அதுல ஒரு காரணம் இருக்கும்னு ஒருத்தன் தூரமா இருந்துக்கிட்டு சிரிக்கான். என்ன வேணும் மகனே? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, என்னன்னு பார்ப்போம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு இருந்த வருமானங்கள், உங்களிடம் பணி செய்த ஆட்கள் நிறைய பேர்கள். ஆனா இப்போ 3 ஆண்டுக்கு பின்பு உங்களுக்கே உழைப்புக்கு வழி இல்லாத வேதனை, சோதனையான நேரம், கடன்கள் பட்ட துன்பம், என்னடா இதெல்லாம் இப்போ உங்களை தட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்தலத்திலேயே இந்த இடத்திலேயே மீண்டும் தொழிலை வகுக்கலாமா, வருமானத்தை உயர்த்தலாமா, அல்லது வேற எதுவும் வழிகள் மார்க்கம் இருக்குமா அப்படிங்கிற தீர்மானத்தை பண்ண முடியாம குழம்பி போய் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. இதான உண்மை. இன்னும் ஒரு முறை கால் சொல்லலாம். என்ன? மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? வீட்டு பக்கத்திலே இருக்கிறான், வேப்பிலைக்காரி. சரி, உனக்கு இப்ப வேற என்ன வர வேணும்? அவ பேர் என்ன? கொஞ்சம் கண்ண முடிக்கா. உன் கணக்குப்படி அவளை எந்திக்க வைக்கலாமான்னு பார்ப்போம். காப்பாற்றித்தாரேன், உயிர் கண்டம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். என்னப்பா, வேற எந்த மனவேதனைகளும் பட வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய கடன் சோதனைகள்லேருந்து உங்களை நீக்கியும் தாரேன். ஆவணி வரை பொறுமை வேண்டும். இதுக்கு காரணம் என்னன்னு ஒரு சிந்தனை ஓடுமே. செய்வினை வினை கோளாறுகள் காரணம் இல்லை. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். கிரகங்களும் நேரங்களும் ஒரு காரணம். என்ன? அதனால அந்த தாயை எழுப்பி வெற்றியாக்கி தரேன். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க பார்ப்போம். என்ன நீ இடது பக்கமாக பரப்புகிறாய்? யார் நீ? இப்ப படுபட்சியான நேரம் ஓடுதுடா, புரியுதா? அதனால அந்த நிலையை என் வாசிக்கலையால் மாற்றி காட்டுகிறேன். சற்று பொறுமையாக கண்களை மூடிக்கொள். வெற்றி உண்டு. வீட்டுக்கு போன உடனே இந்த கனியை அறுத்து சாறு விழிஞ்சு கொடுத்து தேய்ச்சி குளிக்க வைங்க. 3வது நாள் வீட்டை விட்டு எழுந்து நடந்து வெளியே வருகிற பொழுது வலப்புறத்திலிருந்து ஒரு பறவை, வெண்மை கரலில் ஒரு பறவை இடப்புறமாக செல்லும். வீட்டை விட்டு வெளியில் போனோடனே வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக வெண்கலர் பறவை, அது கொக்காக இருக்கலாம், வெண்கலரில் ஒரு பறவை வெளியாக செல்லும். அதை பார்த்த பின்பு என்னை நீ காண்பாயாக. வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். நாராயணா இருந்து என்னை பார்த்து போலாம். கர்பதாமிக்கு அதே திண்டிவனம் எல்லை. திண்டிவனம் நீங்க 2 அண்ணன் தம்பிமா? தம்பி அண்ணனுமா? வீடு இடம் சம்பந்தமான மனவேதனை உங்க குடும்பத்தில் இப்ப நடந்துகிட்டு இருக்கும். இருக்கா? இருக்கு. தொழிலுக்காக மனமேங்கி பணமெல்லாம் நஷ்டமாகி துன்பப்பட்டிருப்பீங்க. என்னடா, சம்பந்தப்பட்ட உறவுகளிலே ஒற்றுமை இல்லாத குறைகளும், வீட்டுக்குள்ள குழப்பமும், பிரிந்து போயிருவோமோ என்ற ஒரு பயமும் உங்க உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு.
வாஸ்தவமா? கால் வந்துட்டு ஒருத்தன் வெளியே பேசுதான், ஒருத்தன் உள்ளுக்கு பேசுதான். உள்ளுக்கு பேசுறவனை பத்தியும் சொல்லணும், வெளியே பேசுறவனை பத்தியும் சொல்லணும். வேற என்னப்பா வேணும் செல்ல மக்களே? பக்கத்துல வாங்கடா. என்னப்பா வேணும்? முதல்லயே சொல்லிட்டேனே, அந்த பிரச்சனையை வெத்தியாக்கி தரேன். உங்க உரிமைகளை வாங்கி தந்துடுறேன். அதான் இடம் சம்பந்தமான விஷயத்தை பார்க்க. இவனுக்கு தொப்புள்ள இருந்து மார்பு வர வலியும் வேதனையும் அடிக்கடி வரும். அந்த வேதனைகளை உள்ளுக்கு உணர்ந்து பார்க்குறேன். கொஞ்சம் தள்ளிப்போ, உட்கார். இந்த விரலை பிடிச்சிக்கோ, விரலை மட்டும் பிடிடா. சின்ன பையல கண்ணமுடா. ஓ, கால் வந்துட்டு ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி இந்த நோயிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி காப்பாற்றி தரேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்னப்பா வேணும்? அவன் கேட்குற வழிக்கு உண்மையான விளக்கம் உனக்கு தெரியுமாடா? தெரியாது. ஏற்கனவே சொத்து சொந்தமான பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்க. எங்கள் அப்பா இறந்துட்டானே, செய்வனை இவனை வச்சு எதுவும் கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் உன் கேள்வி. நடந்தது உண்மைதான். மாற்றி வெற்றியாக்கி தரேன். போனது போகட்டும், இருக்கிறவனை காப்பாற்றி தரேன். அப்படி பக்கத்தில் வா, இருந்து என்னை பார்த்து போங்க. ஓடுங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. திருச்சி, திருச்சி. வீட்டில் யாரோ பெண்ணடி ஆளுக்கு யாருக்கோ உடல்நிலை தெரியல. யாருக்கு? யாருக்குமா? வீட்டில் உள்ள பெண்ணுக்கு யாரோ உடல்நிலை தெரியல. கால் வந்துட்டு வா. யாருக்குடா அது? என்ன திருச்சி இல்லையா? திருச்சி பக்கமா? திருச்சி பக்கம். நீங்க எல்லாம் திருச்சி, நீ திருச்சி மாவட்டம். புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் இடையிலையா நீங்க? போற வழி. உங்களை நான் கூப்பிடலை. அங்கே இருங்க, வரேன். கால் வந்துட்டு வரலாம். மாலை நேரத்து ஒரு காலத்துக்குள்ள உன் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் வந்து பேசிச்சுடா. அதெல்லாம் இப்போ உங்க குடும்ப தெய்வமா இல்லாம மாறி போச்சு. அதுக்கு பின்பு வீட்டில் நோயும் பிணியும் காட்டி கடன்களும் தொழில் நடத்த முடியாத வேதனையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். வீட்டில் இருக்கா? நீ பணம் சொந்தமாக நஷ்டப்பட்டு ஏமாற்றமான நிலைகளில் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பாய். கால் ஒன்று வரலாம். வா. வேற என்னப்பா வேணும்? உட்காந்து. கடன்பட்டு வேதனைப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டேன். உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கண்ண முடிக்கா. வா வா. இந்தா நுரையீரல் சம்பந்தமான கொஞ்சம் பிரச்சனை இருக்குடா. அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிக்கிட்டு தரேன். பிள்ளைங்க கூட்டுவா, நானே காப்பாற்றுறேன். சந்தோஷமா இரு. கடன்கள் தீர்ந்தாச்சு. சரியாக ஓராண்டுக்குள்ளே எல்லாம் விடுதலை ஆயிடுவேன். நல்லா இரு மகனே. அதே திருச்சி. கால் வந்துட்டு வாடா. மட்டி இருக்காமா? மணமகள் வந்தாள் தங்க தேரில். கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கா பொண்டாட்டி? என்ன வேணும் உனக்கு? கண்ணில் வந்துட்டு வா. என்னென்னு கேட்கணுமாடா? ஆட்டும். ஓகே. இப்போ 1.5 ஆண்டுக்குள் சில லட்சங்களை நீ இழந்து விட்டாய். அதுக்கு உனக்கு ஐடியா கொடுத்தவங்க ஒரு காரணம். சரிண்ணா? அந்த பணத்தை மீட்ட முடியுமான்னு கேட்டேன். முடியாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து உனக்கு நிறைய லட்சங்களை தருவேன். இப்போ இருக்கிறவுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கு புதுமையாக ஒரு உழைப்பு தொழிலை உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பணம் இல்லாமல் தாகம்
நடந்துக்கிட்டு இருக்கு. உருவாக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வீட்டுக்கு போற உள்ள விநாயகர் இருக்காரே, எங்கன இருக்காரு? விநாயகர் இருக்காங்க. அவருக்கு ஒரு மாலையும் போட்டு என்னை நினைச்சு கும்பிட்டு வா, வெற்றி அடைந்துருவாய். ஆவணி விநாயகர் சதுர்த்திக்குள்ள தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தாரேன். செல்வாக்காரு, ஆனந்தமா இருப்பேன். அன்னதானம் சாப்பிட்டு போடா தம்பி.